இயேசு ஆறுதல் அளிக்கிறார் உனக்கு நண்பனே, இன்றே வந்திடுவாய். இன்னல் துன்பங்கள் யாவும் நீக்கியே இயேசு ஆறுதல் அளித்திடுவார். கலங்காதே திகையாதே சிறுமந்தையே, இன்றே வாக்களித்த வல்லவராம். கார்மேகம் போல் கஷ்டம் வந்தாலும் கர்த்தர் கண்மணி போல் காப்பரே. இயேசு ஆறுதல் அளிக்கிறார் உனக்கு நண்பனே, இன்றே வந்திடுவாய். இன்னல் துன்பங்கள் யாவும் நீக்கியே இயேசு ஆறுதல் அளித்திடுவார். இயேசு ஆறுதல் அளிக்கிற ஊழியத்தின் மூலமாக இன்றைக்கு நடைபெறுகிறதான வாக்குத்தத்த கூட்டத்திற்காக யாவரும் ஜெபம் செய்வோம். ஸ்தோத்திரம் கர்த்தாவே, நன்றியுள்ள இருதயத்தோடு கொடுமை ஸ்தோத்தரிக்கிறோம் 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 கர்த்தாவே. பரலோகத்தில் எங்கள் நல்ல தகப்பனே, இந்த 2026ஆம் ஆண்டு முதல் நாள் ஆண்டவரே இயேசு ஆறுதலிக்கிற ஊழியத்தின் மூலமாக அப்பா இன்றைக்கு நடைபெறுகிறதான் இந்த வாக்குத்தத்த கூடுகை முற்றிலுமாய் கர்த்தருடைய கரத்தில் தருகிறோம் தகப்பனே. பாடல் வேளை, ஆராதனை வேளை, ஆண்டவரே செய்தி வேளை, ஜெப வேளை, அப்பா தேசத்திற்கான ஜெபம், சாட்சி வேளை எல்லாவற்றையும் கர்த்தருடைய கரத்தில் தருகிறோம் அப்பா. இன்றைய நாள் கூடுகை எங்கள் அனைவருக்கும் தகப்பனே மிகுந்த ஆசீர்வாதமாய், விடுதலையாய், நன்மையாய், சேமம் அமைத்து தாருங்க. வரவேண்டிய எல்லா ஜனங்களை பரலோகத்தின் நல்ல தகப்பே அதி சீக்கிரத்தில் அழைத்து வாருங்க டேடி. உங்க பிள்ளைகளாய நாங்கள் ஏகோபித்து கர்த்தருடைய நல்ல நாமத்தை உயர்த்தும்படியா, பரிசுத்த ஆவியானவர்களை இரக்கம் செய்யும்படியாக உம்மை நோக்கி கெஞ்சுகிறோங்க தாவி. ஆண்டவரே, இந்த வருஷத்திலே ஆண்டவர்களை ஆசீர்வதிக்க போகிறதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களை மேன்மைப்படுத்த போகிறதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். இன்றைய நாள் நீர் எங்களுக்கு தர வாக்கு தத்தத்தை இந்த வருஷத்தில் நீர் எங்களை நிறைவேற்றி தர போகிறதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அந்த வாக்கு தத்தத்தை நாங்கள் கொண்டாடுகிறோம் தகப்பனே. ஆண்டவரே, உங்க பிள்ளைகள் என்னென்ன சூழ்நிலை, என்னென்ன எனக்கு இயேசு வாக்கு தத்தத்தை தருவார் என்று சொல்லி உம்மை நம்பி வருகிற பிள்ளைகள் நீர் உங்க பிள்ளைகளுடைய வாழ்விலே பலத்த பெரிய அற்புதங்கள், அதிசயங்கள், அடையாளங்களை நடப்பிக்க போகிறதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லா தடைகளும் இயேசுவின் நாமத்தில் விலகட்டும். எல்லா இடையூறின் ஆவிகளும் இயேசுவின் நாமத்தில் கடிந்து கொள்ளப்பட்டு விலகட்டும். ஆண்டவரே, ஆராதனை தூக்கமுதல் முடியுமட்டு தேவ மகிமையினால், தேவ பிரசன்னத்தால் நிரப்புக. தாழ்த்தி கர்த்தருடைய கரத்தில் தருகிறோம். சகல துதி, கன, மகிமை, மேன்மை எல்லாம் இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள ஜெபங்கேள நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. உற்சாகமே ஹல்லேலூயா. பாடல் தாளே 1வது பாடல். இயேசு ஆறுதல் அளிக்கிறார் உனக்கு நண்பனே, இன்றே வந்திடுவாய். இன்னல் துன்பங்கள் யாவும் நீக்கி இயேசு ஆறுதல் அளிக்கிறார். 1வது பாடல். நல்ல உற்சாகமாய் கரங்களை தட்டி பாடி கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துவோம். Thank you Jesus. Amen. நல்ல கரங்களை தட்டி முன்னாடி பின்னாடி உற்சாகமாய் எல்லாரும் நல்ல கரங்களை தட்டி பாடி கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துவோம். இயேசுவே ஆமென். இயேசு ஆறுதல் அளிக்கிறார் உனக்கு நண்பனே, இங்கே வந்திடுவார். இயேசு ஆறுதல் அளிக்கிறார் உனக்கு நண்பனே, இங்கே வந்திடுவார். இந்த துன்பங்கள் யாவும் நீக்கியே இயேசு ஆறுதல் அளித்திடுவார். இந்த துன்பங்கள் யாவும் நீக்கியே இயேசு ஆறுதல் அளித்திடுவார். இயேசு ஆறுதல் அளிக்கிறார் உனக்கு நண்பனே, இங்கே வந்திடுவார். இயேசு ஆறுதல் அளிக்கிறார் உனக்கு நண்பனே, இங்கே வந்திடுவார். கலங்காதே திகையாதே சிறுமந்தே என்று வாக்களித்த வல்லவராம். கார்மேகம் போல் கஷ்டம் வந்தாலும் கர்த்தர் கண்மணி போல் காப்பார். நல்ல உற்சாகமாய் பாடல் வரிகளை உணர்ந்து பாடி கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துவோம். ஹல்லேலூயா. கலங்காதே திகையாதே
சிறுமந்தையே என்று வாக்களித்த வல்லவரா, கலங்காதே திகையாதே சிறுமந்தையே என்று வாக்களித்த வல்லவரா, ஆர்மேகம் போல் கஷ்டம் வந்தாலும் கர்த்தர் கண்மணி போல் காப்பாரே, ஆர்மேகம் போல் கஷ்டம் வந்தாலும் கர்த்தர் கண்மணி போல் காப்பாரே, இயேசு ஆறுதல் அளிக்கிறார் உனக்கு, நண்பரே இங்கே வந்திடுவார், இயேசு ஆறுதல் அளிக்கிறார் உனக்கு, நண்பரே இங்கே வந்திடுவார். பரிசுத்தத்தோடு பாரம் சுமப்போரே வாருங்கள் என் அண்டை என்றார், இளைப்பாறுதல் தர வல்லவர் இனிதாய் உன்னை அழைக்கிறான். நன்றியோடு ஸ்தோத்திரிக்கும். ஆமென். வருத்தத்தோடே பாரம் சுமப்போரே வாருங்கள் என் அண்டை என்றார், வருத்தத்தோடே பாரம் சுமப்போரே வாருங்கள் என் அண்டை என்றார், இளைப்பாறுதல் தர வல்லவர் இனிதாய் உன்னை அழைக்கிறாரே, இளைப்பாறுதல் தர வல்லவர் இனிதாய் உன்னை அழைக்கிறாரே, இயேசு ஆறுதல் அளிக்கிறார் உனக்கு, நண்பரே இங்கே வந்திடுவார், இயேசு ஆறுதல் அளிக்கிறார் உனக்கு, நண்பரே இங்கே வந்திடுவார். இந்த நாளிலும் நம்மை இந்த இடத்திலே கூட்டி சேர்த்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நான் ஸ்தோத்திரங்களையும் நன்றிகளையும் ஏறெடுக்கிறேன். கடந்த ஆண்டு முழுவதும் அற்புதமாக நம்முடைய ஊழியத்தை, நம்முடைய குடும்பங்களை ஆண்டவர் பாதுகாத்தார். இயேசுவை நம்பி வெட்கப்பட்டவர்கள், கைவிடப்பட்டவர்கள் எவருமே கிடையாது. உலகம், நம்முடைய உறவினர்கள், இரத்த உறவுகள் ஒன்றுக்கும் உதவாது என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் சொல்லுவார், இவன் எனக்கு தேவை. அல்லேலூயா. ஆகவே நிச்சயமாக இந்த நாளிலே கடந்து வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கட்டும். ஆண்டவர் நமக்கு இந்த வருடத்திலே தந்த வாக்குத்தத்தம் எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 32வது அதிகாரம் அதனுடைய 37வது வசனம். அந்த வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். எரேமியா 32:37. இதோ என் சினத்திலும் என் கோபத்திலும் என் மகா உக்கிரகத்திலும் நான் அவர்களை துரத்தின எல்லா தேசங்களிலும் இருந்து அவர்களை சேர்த்து கொண்டு அவர்களை இந்த ஸ்தலத்திற்கு திரும்பி வரவும் இதிலே சுகமாய் தங்கியிருக்கவும் பண்ணுவேன். உங்களுக்கு தேவன் தந்த வாழ்க்கை, உங்களுக்கு தேவன் தந்த வீட்டிலே நீங்கள் சுகமாக இன்று முதல் தங்க போகிறீர்கள். கரங்களை தட்டி இந்த நல் வார்த்தைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாம். இந்த அருமையான வசனத்தை ஆவியானவர் எனக்கு தந்தவுடனே பல நாட்கள் அவருடைய சமூகத்திலே நான் ஜெபித்ததுண்டு. என்ன சுகம், எப்படிப்பட்ட சுகம், என்ன காரியங்களிலே நீர் உம்முடைய பிள்ளைகளுக்கு சுகமான வாழ்க்கையை கட்டளையிடுகிறீர். இது வெறும் நித்திரை அல்ல. உங்கள் பொருளாதாரத்திலே, உங்களுடைய சரீர ஆரோக்கியத்திலே, உங்களுடைய தொழிலிலே, கல்வியிலே, உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்விலே, எல்லா நிலைமையிலும் ஒரு சுகமான வாழ்க்கையை இந்த வருடத்திலே ஆண்டவர் உங்களுக்கு கட்டளையிடப் போகிறார். அப்படி நான் ஜெபித்து கொண்டிருக்கும் பொழுது ஆவியானவர் திருவிழம் பற்றினார். சுமார் 15 காரியங்களை அவர் திட்டமாக என்னோடு கூட பேசினார். இந்த வசனத்தை சார்ந்த அநேக வேதாகம வசனங்களை எனக்கு சுட்டி காட்டி இந்த 15 காரியங்களையும் இன்று வருகிற ஜனங்களுடனே பகிர்ந்து கொள்ள வேண்டும். அதை கவனமாக கேளுங்கள். உன் பாலிடங்களும் வனாந்தரமான உன் வாழ்வும் உனக்கு ஜனத்திருச்சியினால் நெருக்கமாயிருக்கும். இதிலே வியாபாரம் வருகிறது, தொழில் வருகிறது, வீடு வருகிறது, தொழுவம் வருகிறது. இரண்டாவதாக பிள்ளைகள் அற்றிருந்த உனக்கு பிள்ளைகள் உண்டாகும். மூன்றாவது நீயே கேட்கப் போகிறாய். இப்படி என்றால்
இவைகள் எப்படி எனக்கு கிடைத்தது என்று உன் இருதயம் பூரிப்படையும். வீட்டில் மகிழ்ச்சி உண்டாகும். வீட்டில் எண்ணிக்கை நிச்சயமாய் இந்த வருடத்திலே கூடும். 4வது, உன் ஆண் மக்களும் பெண் மக்களும் வாழ்க்கைப்படுவார்கள். அது திருமண வாழ்வானாலும் வேலை தொழில் வாழ்வானாலும் உங்கள் பிள்ளைகள் இந்த வருடத்திலே வாழ்க்கைப்படுவார்கள். 5வது, தேசத்தின் அதிபதிகளாலும் அதிகாரிகளாலும் நீங்கள் கனப்படுத்தப்படுவீர்கள். அரசு மற்றும் தனியார் துறை சம்பந்தமான உயர்வும் ஆசீர்வாதமும் உங்கள் வாழ்விலே நிச்சயமாய் கடந்து வரும். 6வதாக, உங்களிலே சிறைபிடிக்கப்பட்டவர்களும் பிசாசினால் கட்டப்பட்டவர்களும் இந்த வருடத்திலே நிச்சயமாய் விடுவிக்கப்படுவார்கள். 7வதாக, அநியாயமாக நீங்கள் இழந்ததையும் கொள்ளையிடப்பட்டதையும் திரும்ப பெற்றுக்கொள்வீர்கள். அது உங்கள் வழக்கு நீதிமன்றங்களில் இருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு நிலையில் உங்களுக்கு வரவேண்டிய நீதி கடந்த ஆண்டு வரை தடுக்கப்பட்டிருக்கலாம். இந்த வருடத்தில் தேவன் உங்களுக்காக வழக்காடி அதிலே நீங்கள் நீதியாக வரவேண்டிய நன்மைகளை பெற்றுக்கொள்வதற்கு தேவனே உங்கள் வாழ்விலே கிரியை நடப்பிப்பார். 8வதாக, கர்த்தருக்கு காத்திருக்கிற நீ வெட்கப்படவில்லை என்பதை உன்னை சூழ இருக்கிறவர்கள் உன் நிமித்தமாய் அறிந்து கொள்ளப் போகிறார்கள். அல்லேலூயா. 9வதாக, உங்களுக்கு மிகுந்த பரிபூரண சமாதானத்தை கட்டளையிடுவேன். 10வது, தத்தளிக்க பண்ணுகிறவனும் துஷ்ட மிருகமும் உங்களை விட்டு ஒழியப்படுவேன். இனி துஷ்ட மிருகம் உங்கள் சொப்பனத்தில் கூட உங்கள் வாழ்க்கையில் வர முடியாது. அந்த கொடுமைகளை ஆண்டவர் முற்றிலுமாக விலக்குகிறார். இதுவரையிலும் நீங்கள் சத்துருவினால் துரத்தப்பட்டீர்கள். இந்த 11வது வார்த்தையை சொல்லுகிறார், நீங்கள் இந்த வருடத்திலே சத்துருவை துரத்த போகிறீர்கள். அல்லேலூயா. 12வது, உங்களை பலுகி பெருகச் செய்து எனது வாக்குத்தத்தத்தை இந்த வருடத்திலே உறுதிப்படுத்துவேன். 13, பழைய தானியங்களை விலக்கி புதிய தானியத்திற்கு இடம் உங்கள் வாழ்விலே உண்டாக்குவேன். 14வது, உங்கள் நடுவில் என் வாசஸ்தலத்தை ஸ்தாபிப்பேன். உங்கள் வீட்டில் இயேசுவை வந்து தங்க போகிறார். இனி மதுபான பிரியனும் பாவியும் வீட்டுக்குள்ளே இருக்க முடியாது. அல்லேலூயா. அவர்கள் மனம் திரும்பித்தான் ஆக வேண்டும். 15வதாக, நான் உங்கள் தேவன், நீங்கள் என் ஜனம். அந்நிய தேவன் அந்நிய காரியங்கள் உங்கள் வீட்டிலே இனி இருக்க போவதில்லை. அது உங்களுடைய யார் உங்கள் வாழ்விலே இருந்தால் வீட்டிலே இருந்தாலும் தேவன் உங்கள் நடுவிலே உங்களுக்கு தேவனாக இருக்கிறபடியினால் அந்நிய கிரியைகள் வழிபாடுகள் உங்கள் வீட்டிலே இனி இருக்க போவதில்லை. நிச்சயமாய் தேவன் சொன்ன இந்த நல் வார்த்தைகள் உங்களுடைய வாழ்விலே நிச்சயமாய் நிறைவேறும். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஒரு 15-20 நிமிடங்கள் பெரிய செய்திக்கு நேராக போகாமல் இந்த செய்தியெல்லாம் இதற்குள் அடங்கி இருக்கிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உங்களை நிச்சயமாக சுகத்தோடு நான் தங்க பண்ணுவேன், சுகமாகவும் தங்க பண்ணுவேன் என்று சொல்லும் பொழுது அந்த வசனத்திற்கு அதே வசனத்தின் முந்தைய பகுதியிலே அவர் உங்களை சிதறப்பட்ட இடங்களிலிருந்து திரும்ப கொண்டு வந்து அந்த இடத்திலே உங்களுக்கு வாழ்வு தந்து நான் சுகமாக உங்களை தங்க பண்ணுவேன். அன்புக்குரியவர்களே, தேவன் மனிதனை படைத்த உடனே படைப்பதற்கு முன்பதாகவே மனிதனுக்கு வேண்டிய அனைத்தையும் ஆண்டவர் படைத்தார். வேதத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது அவைகளை நீங்கள் கண்கூடாக கண்டு கொள்ளலாம். ஆதி ஆகமத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் அதன் 7, 8, 9, 10 ஆகிய இந்த வசனங்களை நீங்கள் வாசிப்பீர்களானால் தேவன் அனைத்தையும் படைத்து மனிதனை படைத்துவிட்டு என்ன சொன்னார்? நீங்கள் பலுகவும் பெருகவும் பண்ணுங்கள், நீங்கள் பூமியை நிரப்புங்கள், இந்த பூமியை நீங்கள் கீழ்ப்படுத்துங்கள், அனைத்தையும் ஆண்டு கொள்ளுங்கள் தேவன் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். அதோடு கூட கனிதரும் விருஷ்டங்கள் ஆகாரத்தை அவர்களுக்கு கொண்டு பண்ணி கொடுத்தார். புசிப்புக்கு நல்ல உணவு பதார்த்தங்களை அவர்களுக்கு கொடுத்தார். தண்ணீர் வசதியும் அந்த தோட்டத்திலே அவர்களுக்கு இருந்தது. அப்போ தேவன் மனிதனை படைத்து அவனுக்கு வேண்டிய அனைத்தையும் அவரே மனிதனுக்கு ஏற்படுத்தி கொடுத்தார். எல்லாருக்கும் தெரியும், பகலை தேவன் படைத்தார், இரவையும் படைத்தார். பகலிலே மனிதன் உழைக்கவும் இரவிலே ஓய்வெடுப்பதற்கும்
அவனுடைய கண்களுக்கு நித்திரையையும் ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதலையும் தேவன் அவனுக்கு கொடுத்தார். ஆனால் இதையெல்லாம் திருடி மனித வாழ்விலே தரித்திரத்தை, வியாதியை, சோதனையை, இரவின் பயங்கரங்களை கொண்டு வந்த தூக்கமின்மை, நோய்கள், இப்படிப்பட்ட கொடூரமான நிகழ்வுகளை பிசாசானவன் மனித வாழ்விலே செய்தான். இவைகளிலிருந்து தேவன் மனிதனை விடுவித்து தேவன் ஆதியில் ஏற்படுத்தின அந்த வாழ்வை மனிதன் திரும்பவும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றுதான் தேவனை மனிதனாய் இந்த உலகத்தில் இறங்கி வந்தார். ஹல்லேலூயா. நம்முடைய முற்பிதாக்களுடைய வாழ்வை கவனித்து பாருங்கள். ஒவ்வொருடைய ஆபிரகாமை எடுங்கள், ஈசாக்கை எடுங்கள், யாக்கோபை எடுங்கள். ஒவ்வொருவருக்கும் தேவன் வாக்குத்தத்தங்களை கொடுத்தார். ஒன்றுமில்லாமல் இருந்தார்கள், சிதறப்பட்டு போனார்கள். சகோதரனுக்கு பயந்து ஓடின யாக்கோபு, தன்னுடைய வீட்டையும் நாட்டையும் விட்டு வெளியேறின ஆபிரகாம், ஈசாக்கு அநேகரிடத்திலே துறவுகளை தோண்டினார். எதிராளிகள் வந்ததை தூர்த்து போட்டார்கள். நம்முடைய முற்பிதாக்கள் இப்படி பல பிரச்சனைகள், பல பாடுகள், பல வேதனைகள், பல இழப்புகள், பல நோய்கள், இவைகள் நடுவாய் கடந்து வந்த நேரத்திலே தான் அநேக வாக்குத்தத்தங்களை அவர்களுக்கு கொடுத்தார். அதிலே ஆண்டவர் நமக்கு தருகிற இந்த வாக்குத்தத்தம், இன்று முதல் நான் உங்களை சுகமாக தங்கி இருக்க பண்ண போகிறேன். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் எங்கே எப்படிப்பட்ட நன்மைகள், வேதத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது நெகேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 9வது அதிகாரம் அதனுடைய 25வது வசனம், ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 65ஆம் அதிகாரம் அதனுடைய 21வது வசனம். இந்த வேத பகுதிகளை நீங்கள் வாசிக்கும் பொழுது அந்த அருமையான நெகேமியா 9வது அதிகாரம் 25வது வசனத்தை வாசிக்கிறேன். அவர்கள் அரணான பட்டணங்களையும் செழுமையான பூமியையும் கட்டிக்கொண்டு சகலவித உடைமைகள் நிறைந்த வீடுகளையும் வெட்டப்பட்ட துறவுகளையும் அவர்களுக்கு கொடுத்தாராம். அப்போ இந்த வருடத்திலே தேவன் உங்களுக்கு வீடுகளை கொடுத்து, வெறும் வீடல்ல, அந்த வீட்டிற்குள் சகலவித உடைமைகளையும், அந்த வீட்டிலே நீங்கள் வாழ்வதற்கு என்ன என்ன உடைமைகள் தேவையோ அவைகளையும் அந்த வீட்டிலே உங்களுக்கு தந்து, நிறைந்த வீடுகளை, வெட்டப்பட்ட துறவுகளையும் உங்களுக்கு தந்து, ஒரு சுகமாக அந்த வீட்டிலே தங்கி இருப்பதற்குரிய கிருபைகளை இந்த வருடத்திலே ஆண்டவர் உங்களுக்கு தரப்போகிறார். இந்த வீட்டிலே ஆண்டவர் உங்களுக்கு தருகிற இந்த வாழ்விலே ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 65வது அதிகாரம் அதன் 20வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது எவ்வளவு அற்புதமான வார்த்தைகளை, வாக்குத்தத்தங்களை தேவன் நமக்கென்று வைத்திருக்கிறார். அந்த வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். 19வது வசனத்திலிருந்து, நான் எருசலேமின் மேல் களிகூர்ந்து என் ஜனத்தின் மேல் மகிழ்ச்சியாயிருப்பேன். அழுகையின் சத்தமும் கூக்குரலின் சத்தமும் அதில் இனி கேட்கப்படுவதில்லை. அங்கே இனி அற்ப ஆயுசுள்ள பாலகனும் தன் நாட்கள் பூரணமாகாத கிழவனும் உண்டாயிரார்கள். 100 வயது சென்று மரிக்கிறவனும் வாலிபன் என்று எண்ணப்படுவான். எனக்கு வீடுகளை கட்டி அவைகளிலே குடியிருப்பார்கள், திராட்சை தோட்டங்களை நாட்டி அவைகளின் கனியை புசிப்பார்கள். இயேசுவின் நாமத்திலே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், காலத்திற்கு முன் மரணம் இந்த வீட்டிலே உங்கள் வாழ்விலே வருவதே இல்லை. எந்த பாலக மரணம் உங்கள் வாழ்க்கையிலே, உங்கள் குடும்பத்திற்குள்ளாய் இனி நடக்கப் போவதில்லை. ஏனெனில் வீட்டை கட்டி அதிலே சுகமாய் உங்களை தங்க பண்ணுவேன் என்று ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுக்கிறார். அந்த 22வது வசனம் ஏசாயா 65:22 சொல்லுகிறது, அவர்கள் கட்டுகிறதும் வேறொருவன் குடியிருக்கிறதும், அவர்கள் நாட்டுகிறதும் வேறொருவன் கனி புசிக்கிறதுமாய் இருப்பதில்லை. ஏனெனில் விருட்சத்தின் நாட்களை போல என் ஜனத்தின் நாட்கள் இருக்கும். நான் தெரிந்து கொண்டவர்கள் தங்கள் கைகளின் கிரியைகளை நெடுநாளாய் அவர்களை அனுபவிக்க போகிறார்கள். ஹல்லேலூயா. இனி அநியாயமாய் உன்னுடைய வருமானங்கள் நீ செலவிட போவதே இல்லை. நீ உழைக்கிறாய், வேறொருவன் சாப்பிடுகிறான் என்ற நியதி உன்னுடைய வீட்டிலே இனி இருப்பதில்லை.
அந்த வீட்டிலே தேவன் சொல்லுகிறார், தீர்க்காயுசு உனக்கும் உன்னுடைய பிள்ளைகளுக்கும் உண்டாயிருக்கு. உன்னுடைய காலத்திற்கு முன்னே இனி அந்த வீட்டிலே எவரும் மரணமடைய போவதில்லை. இது ஆண்டவர் சுகமான வாழ்வை இந்த வருடத்திலே நமக்கு கட்டளையிடுகிறார். ஹல்லேலூயா. வீடு கட்டணும்னு எத்தனை பேர் இருக்கிறீங்க? வீடு இல்லை, எனக்கு ஒரு வீடு வேணும். தைரியமா கை வைக்கப்படாம கையை உயர்த்துங்க. அநேகர் இருக்கிறீர்கள். அநேகரை ஆண்டவர் கொண்டு வந்திருக்கிறார். ஆண்டவரை விசுவாசியுங்கள். இந்த வார்த்தையை நீங்கள் நம்புங்கள். ஆண்டவர் இந்த வருடத்திலே எனக்கு ஒரு வீட்டை கட்டி அந்த வீட்டிலே சகல உடைமைகளை அவர் தான் தருவார். வீடை கட்டுவதை சில வேளை கட்டி விடலாம். அந்த வீட்டிலே போடுகிற சேரு, மற்ற கட்டில், மற்ற இவைகள் எல்லாம் இந்த ஹை ரேஞ்சில் போய் கொண்டு இருக்கிறது. இவைகள் எல்லாம் ஏதோ நான் ஏழை அப்படி நினைக்காதீங்க. கர்த்தர் தருகிறது எல்லாமே பெஸ்ட் குவாலிட்டியா தான் இருக்கு. இதை ஆண்டவர் இந்த வருடத்திலே நிச்சயமாய் உங்களுக்கு தருகிறார். அறையில் என்ன பொருட்கள் இருக்கணும், ஹாலில் என்ன பொருள், ஆண்டவரிடத்தில் சொல்லுங்க. நீர் எனக்கு இந்த வருடத்திலே வாக்கு பண்ணி இருக்கிறீர். ஆகவே நான் உரிமையோடு உம்மிடத்திலே கேட்கிறேன். ஆண்டவரே, இந்த வார்த்தையின்படி என்னுடைய வீட்டை நீர் ஆசீர்வதிக்க போகிறதற்காய் நன்றி. எல்லா சாபிக்கப்பட்ட பலவீனங்கள், சிறு பிள்ளைகளுக்கு விரோதமாய் வருகிற எல்லா துஷ்டத்தனத்தின் ஆவிகளை இந்த நாளிலே வேரோடு பிடுங்கி சமுத்திரத்திலே தள்ளப்பட இருக்கிறது. இனி மரண பயம் உடைய வீட்டிலே இருப்பதே இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவியானவர் சொல்லுகிறார், முன்னாலே வந்த வியாதிகளினாலே அல்லது போராட்டங்களினாலே ஏதோ ஒரு பாதிப்பு எனக்கு வந்திருக்கிறது. அந்த மெடிசனை நிறைய எடுத்துட்டேன். இல்லை, இப்படிப்பட்ட பிரச்சனை, இந்த ஒரு சில பயம் உங்களுக்குள்ளே இருக்கிறது. ஒரு சிலருக்குள்ளே இனி அது என்ன தாக்கிடுமா, இனி அந்த பிரச்சனை எனக்கு பின்னே மீண்டும் வருமா, இதனால நான் இனி பாதிக்கப்படுவேனா, இல்லை மரணம் எனக்கு வருமா, அப்படி பயப்படுகிற யாரே நீ இருப்பீர்களான தயவு செய்து நீங்கள் கரத்தை உயர்த்துங்க. ஆண்டவர் இயேசு உங்கள் கரங்களை பார்க்கட்டு. அப்படிப்பட்ட தைரியமா உயர்த்துங்க. இயேசு நம்முடைய நடுவில் இருக்கிறார். கையை கீழே போடுங்க. இயேசுவின் நாமத்திலே உங்களுக்கு சொல்லுகிறேன், இனி உங்களுடைய வாழ்வில் அந்த பயத்திற்கு இடமே கிடையாது. உங்களுக்கு தேவன் தந்திருக்கிற வீட்டிலே நீங்கள் சுகமாக தங்க போகிறீர்கள். ஹல்லேலூயா. இரண்டாவதாக, இந்த வருடத்திலே நீங்கள் சத்துருவை துரத்த போகிறீர்கள். கடந்த ஆண்டு வரை நீங்கள் சத்துருவினாலே துரத்தப்பட்டீர்கள். ஆண்டவர் அழகாக சொல்லுகிறார் வேதத்திலே அநேக இடங்களிலே தேவனுடைய பிள்ளைகளை பின்தொடர்ந்து கொண்டிருந்த சத்துருக்கள் இருந்திருக்கிறார்கள். மந்திரவாதிகள் இருந்திருக்கிறார்கள். பில்லி சூனியக்காரர்கள் இருந்திருக்கிறார்கள். வேதத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது விரோதிகள் மனிதர்களே தேவனுடைய பிள்ளைகளை துரத்தி இருக்கிறார்கள். ஆதி ஆகமத்தின் புஸ்தகம் 35ஆம் அதிகாரம் அதனுடைய 5வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்க 35வது அதிகாரம் அதனுடைய 5வது வசனத்தை வாசிக்கிறேன். பின்பு பிரயாணம் புறப்பட்டார்கள். அவர்களை சுற்றிலும் இருந்த பட்டணத்தாருக்கு தேவனாலே பயங்கரம் உண்டானதினால் அவர்கள் யாக்கோபின் குமாரரை பின்தொடராதிருந்தார்கள். ஹல்லேலூயா. கடந்த நாள் வரையிலும் உன்னை பின்தொடர்ந்து கொண்டு வந்திருந்த அந்த சத்துரு இந்த நாளிலிருந்து உன்னை பின்தொடருவதில்லை. ஒரு நாள் பவுல் பிரசங்கம் பண்ணிட்டு போகிறார் தெருவிலே. அப்பொழுது அந்த பொல்லாத ஆவியினாலே பீடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரீ இவர்களை பின்தொடர்ந்து கொண்டு போகிறார். அவர் சொன்னதெல்லாம் உண்மைதான். இவர்கள் ஜீவனுள்ள தேவனுடைய தாசர்கள். இது ஒவ்வொரு நாளும் பிரச்சனையாய் மாறிவிடுகிறது. இவர்கள் செய்ய வேண்டிய ஊழியத்தை அவர்கள் திறம்பட செய்யாமல் இந்த பொல்லாத ஆவியினாலே பவுல் எல்லாம் அதிக உளைச்சல் அவர்களுக்கு வருகிறது. ஒரு நாள் இந்த பவுலை நீங்க பாருங்க, அவன் ஆவியிலே நிறைந்து 16வது அதிகாரம் அப்போஸ்தலர் நடபடிகள் 16ஆம் அதிகாரம் அதனுடைய 16வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். நாங்கள் ஜெபம் பண்ணுகிற இடத்திற்கு போகையில் குறி சொல்ல ஏவுகிற ஆவியை கொண்டிருந்து குறி சொல்லுகிறதினால் தன் எஜமான்களுக்கு மிகுந்த ஆதாயத்தை உண்டாக்கின ஒரு பெண் எங்களுக்கு எதிர்பட்டாள். அவள் பவுலையும் எங்களையும் பின்தொடர்ந்து வந்து, இந்த மனுஷர் உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர், ரட்சிப்பின் வழியை நமக்கு அறிவிக்க என்று சத்தமிட்டாள். 18வது வசனத்தில் இப்படி அநேக நாள் செய்து கொண்டு வந்தாள்.
பவுல் சினம் கொண்டு திரும்பி பார்த்து, நீ இவளை விட்டு புறப்படும்படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உனக்கு கட்டளையிடுகிறேன் என்று அந்த ஆவியுடனே சொன்னான். அந்நேரமே அது புறப்பட்டு போயிற்று. அன்புக்குரியவர்களே, இப்படி தேவ ஆவியை பெற்ற தேவ மனிதனையே இந்த பொல்லாத ஆவி பின்தொடர்ந்து வந்து அவர்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஊழியத்தை செய்கிறதிலே இடைச்செருதல் வந்ததானால், அருமையான சகோதரங்களை அடையாளம் காணுங்கள். உங்களுக்கு விரோதமாய் இதுவரையிலும் பின்தொடர்ந்து வந்த சத்துருவை இனி நீங்கள் தேடியும் காண மாட்டீர்கள். மனிதனிடத்திலே கோபப்படக்கூடாது, அந்த பிசாசினிடத்திலே சிரிக்கவும் கூடாது. ஹலோ, ஹல்லேலூயா. பிசாசினிடத்தில் கோபமாக தான் நீங்கள் பேசணும், பிசாசினிடத்தில் வைராக்கியமாக தான் நிற்கணும். இவள் அநேக நாள் இந்த தொந்தரவுகளை கொடுத்து கொண்டு வருகிறார். இப்பொழுது பவுல் வந்து கோபம் கொள்ளுகிறான். இந்த கோபம் வந்து ஆவியினால் வருகிற கோபம். ஆவியினாலே கோபமடைந்த அந்த பொல்லாத ஆவியினாலே பீடிக்கப்பட்ட அந்த சகோதரியை பார்த்து சொல்லுகிறான், பொல்லாத ஆவியினை இவளை விட்டு போ, இனி பின்தொடரக்கூடாது. அதுதான் இன்றைக்கு நீங்கள் கட்டளையிடுங்கள். அது எப்பேற்பட்ட பில்லி சூனியத்தின் ஆவியானாலும், எப்பேற்பட்ட மந்திரவாத கிரியையானாலும், உன்னை பின்தொடர்ந்து தலைமுறையை தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிற அந்த சத்துருவுக்கு நீ கட்டளையிட இந்த நாளிலே இயேசுவின் நாமத்தினாலே நீ வெளியேறி போய் என்று சொல். நீ இனி பின்தொடர கூடாது என்று சொல். அது நிச்சயமாய் இந்த ஆண்டிலே உங்களுக்கு கீழ்ப்படிய போகிறது. அது எவ்வளவு கொடூர வியாதியானாலும், எவ்வளவு பெரிய பிரச்சனையானாலும் இயேசுவின் நாமத்திலே கடிந்து கொண்டு அப்பாலே போய் என்று சொல்லுங்கள். விடுதலை நிச்சயமாய். இனி இந்த சத்துரு உங்களை பின்தொடர்வதில்லை. ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? லேவியர் ஆகமத்தின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் அதனுடைய 6வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். லேவியர் ஆகமத்தின் புஸ்தகம் 26வது அதிகாரம் அதனுடைய 6வது வசனம். அதிலே ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என்றால், தேசத்தில் சமாதானம் கட்டளையிடுவேன், தத்தளிக்க பண்ணுவார் இல்லாமல் படுத்துக் கொள்வீர்கள், துஷ்ட மிருகங்களை தேசத்தில் இராதபடிக்கு ஒழிய பண்ணுவேன், பட்டயம் உங்கள் தேசத்தில் உலாவுவதில்லை. ஹல்லேலூயா. அப்ப உங்களுடைய வீட்டிலே, உங்களுடைய ஊரிலே தேவன் சமாதானத்தை கட்டளையிட்டு உங்களை தத்தளிக்க பண்ணுவார், இல்லாமலாக்க போகிறார் தேவன். நீங்கள் சமாதானமாக படுத்துக் கொள்வீர்கள், துஷ்ட மிருகங்கள் தேசத்திலே இனி இருக்க போவதில்லை. அதைத்தான் அருமையானவர்களே செப்பனியாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 13வது வசனத்திலே சொல்லுகிறார், நீங்கள் பயப்படுத்துவார் இல்லாமல் புசித்து படுத்துக் கொள்வீர்கள். ஹல்லேலூயா. இனி கெட்ட சொப்பனம் அந்த அறைக்குள் வருவதே இல்லை. துஷ்ட மிருகத்தின் ஆவிகள் உன்னுடைய வீட்டுக்குள்ளே பிரவேசிப்பதில்லை. நீங்கள் சுகமாக படுத்து தூங்குவீர்கள், நன்றாக சாப்பிடுவீர்கள். உங்கள் நித்திரையை தேவன் உங்களுக்கு தருகிறார். அதை எந்த துஷ்ட மிருக, எந்த பொல்லாங்கன நித்திரையினை கலைக்கவே முடியாது. கரங்களை தட்டி ஹல்லேலூயா. கரங்களை பக்கத்திலே விட சொல்லுங்க, நல்லா தூங்குவீங்க. சொல்லுங்க, பக்கத்திலே விட சொல்லுங்க, நல்லா தூங்குவீங்க. கூட சொல்லுங்க, இங்க தூங்காதீங்க. ஹல்லேலூயா. நீங்க நல்லா தூங்குவீங்க. ஆமென். கர்த்தர் நல்லவர். கடைசியாக உங்களுக்காக தேவன் இந்த வருடத்திலே சில புதிய வழிகளை திறக்க போகிறார். வேதத்திலே எஸ்ராவின் புஸ்தகம் அதனுடைய 8வது அதிகாரம் 31வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது அங்கே ஒரு புறப்படுதலை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. எஸ்ராவின் புஸ்தகம் 8வது அதிகாரம் அதனுடைய 31வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். நாங்கள் எருசலேமுக்கு போக 1ஆம் மாதம் 12ஆம் தேதியிலே அகாவா நதியை விட்டு பயணம் புறப்பட்டோம். எங்கள் தேவனுடைய கரம் எங்கள் மேலிருந்து வழியிலே சத்துருவின் கைக்கும் பதிவிருக்கிறவர்களின் கைக்கும் எங்களை தப்புவித்தது. அப்ப இந்த இடத்திலே புறப்பட்ட பயணத்திலே குறுக்கிட இருந்த 2 காரியங்கள். ஒன்று, பயணத்தை தொடர விடாதபடிக்கு குறுக்கிடுகிற சத்துரு. இவன் வந்து எங்க போறான்னு மறைவிடத்திலே பதிவிருக்கிறவர்களின் கை. இது ரெண்டும் வந்து இனி இந்த வருடத்தில் உங்கள் வழியிலே குறுக்கிடுவதில்லை. ஹல்லேலூயா. எந்த
எந்த துறைமுகத்திலே நீங்கள் போக வேண்டும் என்று தேவன் உங்களுக்கு நியமித்திருக்கிறாரோ அந்த துறைமுகத்திலே நீங்கள் சென்று சேரும் வரை இந்த பயணத்தில் எவரும் பதிவிடையில் இருந்து உங்களை தாக்க முடியாது. எந்த துஷ்டனும் தன்னுடைய அக்கினி அஸ்திரத்தை உங்களுக்கு எதிராக நீட்டவே முடியாது. உங்களை தேவன் புறப்பட பண்ணுவேன் என்று சொன்னவர் நிச்சயமாய் இந்த வருடத்திலே புறப்படுதலை உங்களுக்காக ஆயத்தமாக்கி இருக்கிறார். இதைத்தான் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 16வது வசனத்திலே தேவன் பேழைக்குள் இருந்த நோவாவுக்கு கட்டளையிட்டார். இப்பொழுது நீ உன்னுடைய குடும்பத்தாரும் பேழையை விட்டு புறப்படுங்கள், இயேசுவின் நாமத்திலே சொல்லுகிறேன். இதுவரையிலும் எந்த இடத்திலே மறைவிடத்திலே இருந்து நீ வேதனைப்பட்டாயோ, உலகமே எனக்கு வேண்டாம், எல்லாம் எனக்கு கசந்து விட்டது என்று எந்த தாக்குதல் உனக்கு எதிராய் வந்ததோ அந்த இடத்திலிருந்து நீ புறப்பட போகிறாய். ஹல்லேலூயா. தேவன் உனக்கு வைத்த நன்மையை இந்த வருடத்தில் நீ சுதந்தரிக்க போகிறாய். சில வேளை நீ இருக்கிறது சிறைக்குள்ளாக இருந்தாலும் புலம்பலின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் அதனுடைய 14வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறபடியால் அரசாளுவதற்கு தேவனுடைய தலைமுறையை அந்த சிறையிலிருந்து வெளியே கொண்டு வர இருக்கிறார். அந்த அடைபட்ட இடத்தில் தேவன் உன்னை வெளிச்சத்திலே கொண்டு நிறுத்தி உனக்காக சிங்காசனங்களை வைக்க இருக்கிறார். அது இந்த வருடத்திலே நீங்களும் உங்களுடைய பிள்ளைகளும் அனுபவிக்க போகிறீர்கள். இதைத்தான் எரேமியா 31:4 சொல்லுகிறது. நீ களிப்புள்ள கூட்டத்தோடு புறப்பட இருக்கிறார். எருசலேம் ஜனங்கள் எப்படி புறப்பட்டார்களா? யாத்திரை ஆகமத்தின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் அதனுடைய 51வது வசனம் சொல்லுகிறது. எய்த்தை விட்டு வெறுமையாய் வரவே இல்லை. அவர்களுடைய புறப்படுதல் வெள்ளியும் பொன்னோடு கூட இருந்தது. அவர்கள் அணி அணியாய் எய்த்து தேசத்தை விட்டு புறப்பட்டு வந்தார்கள். நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினாலே எந்த சத்துரு உங்களுக்கு எதிராக அணி அணியாய் பிரச்சனைகளை வைத்தானோ, எந்த பொல்லாங்கன் உங்களுக்கு எதிராக கண்ணிகளை வைத்தானோ, எந்த சத்துரு சொன்னானே நீ மரணமடைவாய் என்று எந்த சத்துரு வியாதியினுடைய வாழ்விலே கொண்டு வந்தானோ அவைகளை விட்டு நீ அணி அணியாய் நீயும் குடும்பமும் புறப்பட இருக்கிறீர்கள். அது வறுமையாய் கடந்து வருவதில்லை. உலகத்திலே உனக்கு எது தேவையோ அனைத்து ஆசீர்வாதங்களோடு உன்னை புறப்பட பண்ணுகிறார். ஆண்டவர் அந்த ஆசீர்வாதத்தை உனக்கு தருகிறார். இந்த கூட்டத்தில் இருக்கிற ஒரு சில குடும்பங்கள் அந்நிய தேசங்களிலே நன்மைகளை சுதந்திரிக்க போகிறீர்கள். உங்கள் தலைமுறைகள் வாழ்வடைய போகிறார்கள். அற்புதம் நடக்க போகிறது. அருமையானவர்களே, நான் தேசத்திற்காக ஜெபித்துக் கொண்டு முடிக்க போகிறேன். தேசத்திற்காக ஜெபித்துக் கொண்டு இருக்கும் பொழுது ஆண்டவர் ஒரு சில கசப்பான அனுபவங்கள் அன்றைக்கு அந்த எனது ஏரோது மன்னன் சிங்காசனத்தில் அமர்ந்து ராஜ வஸ்திரம் மினுமினுக்கான வஸ்திரத்தை எல்லாம் அணிந்து தேவனுக்கு மேலாக தன்னை உயர்த்தி அவன் பெருமையோடு பேசிக்கொண்டிருக்கும் பொழுது தேவதூதன் ஏரோதை அடித்தான். அந்த ஏரோது மன்னனுடைய மரணம் புழுபுழுத்து செத்தான் என்று இது ஆண்டவர் என்னுடைய கண்களுக்கு முன்னாலே கொண்டு வந்து நிறுத்தினார். அன்புக்குரிய சகோதரங்களே, அப்படிப்பட்ட நிலைமையிலே தேச தலைவர்கள் ஒரு சிலர் சந்திக்க இருக்கிறார்கள். அவருடைய திட்டங்கள் எல்லாம் தாறுமாறாக இருக்கிறது. தன்னை கடவுளுக்கு மேலாக உயர்த்தி யார் யார் இன்றைக்கு தம்பட்டம் அடித்து திரிகிறார்களோ அவர்கள் தேவனால் தொடப்படுகிற ஆண்டு இந்த வருடமாக இருக்கும். அது நிச்சயமாக நடக்க போகிறது. தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்காக யுத்தம் பண்ணுகிற ஆண்டாக இருக்கிறது. தேவனுடைய கிரியையை தலைவர்கள் காணப்போகிறார்கள். இயேசுவின் நாமத்தினாலே சொல்லுங்க, என்னுடைய டெல்லி பாராளுமன்றத்திலே மேனே மேனே தெக்கேலு பார்சின் என்று எழுதுகிற ஒரு கரம் நீட்டப்பட வேண்டும். அது நீட்டப்பட வேண்டும். அது நிச்சயமாய் நீட்டப்படும். தேவன் யார் என்பதை உன்னுடைய அயலகத்தாரும் இந்த தேசத்தினுடைய தலைவர்களும் ராஜாக்களும் அறிய போகிற ஆண்டாய் இருக்கும். ஹல்லேலூயா. ட்ரம்ப் ஆண்டவர் சொன்னார், எவ்வளவு கோழையை போல அந்த ஆள் பேசினாலும் உலகமெல்லாம் அந்த அமெரிக்காவுக்கு பின்னாலே போகும் நாட்கள் வரும். அதனுடைய பொருளாதாரம் நிச்சயமாய் வர்த்தனை அடையும். அவர்கள் அந்த அமெரிக்காவினுடைய வளர்ச்சி உலக நாடுகளுக்கு நிச்சயமாய் ஒரு சான்றாக இருக்கும். இனி இந்த வருடம் முதல் எருசலேமை மையப்படுத்தி சில காரியங்கள் உலகத்திலே நடக்க இருக்கின்றன. அதற்கு காரணம் என்ன என்றால், கிறிஸ்துவனுடைய வருகை தீவிரமாய் நடக்கும்.
எருசலேமிலே தேவனுடைய ஆலயம் கட்டும்படியான ஆரம்பங்களை அந்த நாடு குறிக்க போகிறது. அது நிச்சயமாய் உலக வரலாற்றில் இடம் பிடிக்கிற ஒன்றாயிருக்கும். அதற்கு முன்பதாய் உபத்திரவம் கடந்து வரலாம், பிரச்சனைகள் கடந்து வரலாம், யூதர்களுக்கு பாடுகள் கடந்து வரலாம். இங்க வேறு நாடுகளில் இருக்கிற அந்நிய தேசங்களில் இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு பாடுகள் கடந்து வர, ஆனால் தேவன் தம்முடைய மகிமையை எப்படி எய்த்திலே நிலைநாட்டினாரோ, எப்படி எய்த்தை விட்டு நீங்கள் புறப்படுங்கள், இனி நாங்கள் உங்களை பின்தொடர்வதில்லை, நீங்கள் புறப்படுங்கள் என்று பார்வோன் மன்னன் சொன்னதை போல தேவனுடைய பிள்ளைகளை விட்டு அவர்களுக்கு தேவன் கொடுத்த இடங்களையும் ஆராதனை இடங்களையும் விட்டு நாங்கள் ஓடுகிறோம் என்று சத்துருக்கள் ஓடுகிற நாட்கள் நிச்சயமாய் நம்முடைய நாட்டிலே கடந்து வர இருக்கிறது. அது நிச்சயம் நடக்கும் என அருமையானவர்களே. ஹல்லேலூயா. அப்பொழுது நாம் வறுமையாய் அல்ல, தேசத்தின் நன்மைகளோடு எழுந்து நிற்போம். தேசத்தின் உயர்ந்த இடங்களிலே தேவன் நம்மை நிற்க பண்ணுவா. அப்படி ஒரு 5 நிமிடம் எழுந்து நிற்கலாமா? இந்த வாக்குத்தத்தங்களை இந்த நேரத்திலே நீங்கள் சுதந்திரித்து ஆண்டவரிலே நீங்கள் பலப்பட்டு, ஹல்லேலூயா, கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், இயேசு கிறிஸ்து நம்முடைய நடுவிலே இன்றைக்கு உலாவும்படி எல்லாரும் எழுந்து நிற்கலாம். கர்த்தரே நம்முடைய தேவன், அவர் ஒருவரே நம்மை ஆசீர்வதிக்கிற கர்த்தர். எல்லாருடைய கண்களை சீக்கிரமாய் ஒரு 5 நிமிடங்கள். ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு நன்றி. மகிமையின் தேவனே உம்மை நன்றியோடு சொல்லுங்க. நான் இன்று முதல் சுகமாக தங்க போகிறேன். நான் என்னுடைய வீட்டிலே சுகமாக தங்க போகிறேன். இனி சத்துரு என்னை துரத்துவதில்லை, நான் சத்துருவை துரத்த போகிறேன். ஹல்லேலூயா. என்னுடைய வீட்டிலே எந்த குறைவும் இருப்பதே இல்லை. என்னுடைய அறைகளிலே, என்னுடைய சமையல் அறையிலே எந்த குறையும் இருப்பதில்லை. என்னுடைய வங்கி கணக்கிலே எந்த குறையும் இருக்க போவதே இல்லை. என்னை தத்தளிப்பார் இல்லாமல் என்னை மகிழ்ச்சியோடு வாழச் செய்கிறவர். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி. மகிமையின் தேவனை உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லாரும் ஆண்டவரை கூப்பிடுங்க, இயேசுவை கூப்பிடுங்க. இந்த நாளிலே தேவனுடைய மகிமை இந்த இடத்திலே இறங்கி வருகிறது. பரிசுத்த ஆவியானவருடைய பிரசன்னம் இந்த இடத்தை நிரப்புகிறது. ஆவியான கிரியை நடப்பிக்கிறார். எல்லா துஷ்ட மிருகத்தின் ஆவி வெளியேறுகிறது. இன்றைக்கு துஷ்ட மிருகத்தின் ஆவி வெளியேறுகிறது. உன்னுடைய படுக்கை அறையிலே உன்னை கலங்க பண்ணுகிற துஷ்ட போராட்டத்தின் ஆவி வெளியேறுகிறது. இன்றைக்கு நடுராத்திரியிலே குறிப்பிட்ட வேளையிலே உன்னை பலவீனப்படுத்தும் ஆவிகள், உனக்கு வேதனையை கொண்டு வரும் ஆவிகள், கெட்ட சொப்பனங்களினாலே கடந்து வர துஷ்ட கிரியைகள் இயேசுவின் நாமத்திலே விலகுகிறது. இன்றைக்கு விலகுகிறது. கரங்களை தட்டி சொந்தமாக்குங்கள். இயேசுவின் நாமத்தினால் விடுதலையின் ஆண்டவர். எல்லா பயத்தின் ஆவிகளை இயேசு வெளியேற்றுகிறார். பயத்தின் ஆவிகள் இன்றைக்கு வெளியேறுகிறது. இன்றைக்கு ஹல்லேலூயா. உன்னுடைய வீட்டிலே சிசு மரணம் இருக்க போவதில்லை, பாலகன் மரணம் அடைவதில்லை, காலத்திற்கு முன் மரணம் நடப்பதில்லை. எல்லா தற்கொலையின் ஆவி வெளியேறுகிறது. இன்றைக்கு தற்கொலையின் ஆவி வெளியேறுகிறது. சாபிக்கப்பட்ட வல்லமைகள், விக்கிரக கோட்டைகள் தகருகிறது. அருமையானவர்களே, ஹல்லேலூயா. நன்றி, நன்றி ஆண்டவரே. இயேசுவே, எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பாடல், ஒரு இடையிலே எல்லாரும் கரங்களை தட்டி இயேசுவின் நாமத்தினால் ஹல்லேலூயா. நெருக்கப்பட்டோ மடிந்திடாமல் கர்த்தர் நாம் நம்மை காத்ததாலே, நெருக்கப்பட்டோ மடிந்திடாமல் கர்த்தர் தாம் நம்மை காத்ததாலே, அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. தேவ கிருபை என்றும் உள்ளதே. அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போ. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போ. சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்கையில் பக்தனாம் தாவீதின் தேவன் நமக்கு. சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்கையில் பக்தனாம் தாவீதின் தேவன் நமக்கு. முன் சென்றாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது.
முன் சென்றாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவ கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பறிப்போ. பரிருள் போன்ற கசங்கள் வந்தோ, பரினில் அவர் என் பாதையில் ஒளியாய். கரிருள் போன்ற கசங்கள் வந்தோ, பரினில் அவர் என் பாதையில் ஒளியாய். என்னை நடத்தினார் அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. என்னை நடத்தினார் அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவ கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பறிப்போ. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பறிப்போ. வெள்ளம் போல் நீந்தையே மேற்கொள்ள வந்தோ, வீரநெகேமியா அவியை அழித்து. வெள்ளம் போல் நீந்தையே மேற்கொள்ள வந்தோ, வீரநெகேமியா அவியை அழித்து. திட நம்பிக்கை அவர் கிருபை என்றும் உள்ளது. திட நம்பிக்கை அவர் கிருபை என்றும் உள்ளது. என்னை நடத்தினார் அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. என்னை நடத்தினார் அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. பாதுகாத்தாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. பாதுகாத்தாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. முன் சென்றாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. முன் சென்றாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் திருவிழம் பற்றுகிறார். நான் உங்களுடைய தேவனாயிருப்பேன், நீங்கள் என்னுடைய ஜனமாயிருப்பீர்கள். அந்நிய தேவர்கள் உங்கள் நடுவிலே இருக்கக்கூடாது என்று வாக்கு கொடுக்கிறார், சொல்லுகிறார். ஒரு சில குடும்பங்களை ஆண்டவர் எனக்கு முன்னாலே நிறுத்துகிற அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பறிப்போ. வெள்ளம் போல் நீந்தையே மேற்கொள்ள வந்தோ, வீரநெகேமியா அவியை அழித்து. வெள்ளம் போல் நீந்தையே மேற்கொள்ள வந்தோ, வீரநெகேமியா அவியை அழித்து. திட நம்பிக்கை அவர் கிருபை என்றும் உள்ளது. திட நம்பிக்கை அவர் கிருபை என்றும் உள்ளது. என்னை நடத்தினார் அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. என்னை நடத்தினார் அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. பாதுகாத்தாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. பாதுகாத்தாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. முன் சென்றாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. முன் சென்றாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் திருவிழம் பற்றுகிறார். நான் உங்களுடைய தேவனாயிருப்பேன், நீங்கள் என்னுடைய ஜனமாயிருப்பீர்கள். அந்நிய தேவர்கள் உங்கள் நடுவிலே இருக்கக்கூடாது என்று வாக்கு கொடுக்கிறார், சொல்லுகிறார். ஒரு சில குடும்பங்களை ஆண்டவர் எனக்கு முன்னாலே நிறுத்துகிற சகோதரி சகோதரனே, அந்நிய தேவர்களுக்குரிய ஏதாகலும் காரியங்கள் உங்கள் வீட்டிலோ உங்கள் சரீரங்களிலோ நீங்கள் வேலை செய்கிற இடத்திலோ எங்காலும் இருக்குமானால்
இந்த நேரத்திலே தேவன் உங்களோடு கேட்க சொல்லுகிறார், அவைகளை என்னை விட்டு நான் அகற்றப் போகிறேன், அவைகளை என்னை விட்டு நான் அகற்றப் போகிறேன். ஆண்டவர் வாக்கு தத்தங்களை நிறைவேற்ற உண்மையுள்ளவர். அவர் நமக்கு தருகிற ஒரே ஒரு கட்டளை, அந்நிய தேவர்களுடைய நடுவிலே இனி இருக்கக்கூடாது. நான் உங்கள் நடுவிலே வாசம் பண்ணுவேன், நான் உங்களுக்கு தேவனாக இருப்பேன். அப்படி உள்ள சகோதரங்கள், இப்பொழுது நீங்க கரங்களை உயர்த்த தேவையில்லை. உங்களுக்குள்ளே ஒரு தீர்க்கமான முடிவை எடுத்துக்கொள்ளுங்கள். இயேசுவின் நாமத்தை முன்னிட்டு உங்களுக்கு சொல்லுகிறேன், இயேசு அந்த வீட்டிலே இன்று முதல் உங்களோடு கூட வர இருக்கிறார். சகையின் வீட்டிலே போஜனம் பண்ணினவர், சகையின் வீட்டிலே தங்கினவர். அந்த சகையை எடுத்த தீர்மானம் என்ன என்றால், அநியாயத்தை விட்டு நான் வெளியே வருகிறேன், தேவனுக்கு பிரியமற்ற காரியங்களை விட்டு நான் வெளியே வருகிறேன். அந்த தீர்மானம் தான் இயேசுவை சகையின் வீட்டிலே தங்க வைத்தது. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யார் யார் மனப்பூர்வமாய் தங்கள் வாழ்வை ஒப்புக் கொடுத்து இயேசுவை தவிர வேறொரு தேவன் எனக்கு வேண்டாம், அந்நிய தேவர்கள் என்னுடைய வீட்டிலும் சரீரத்திலும் என்னுடைய வாகனத்திலும் இருக்க வேண்டாம், நான் வேலை செய்யும் இடத்திலே தொழிற்கூடத்திலே இருக்க வேண்டாம், எல்லாரும் கடிந்து கொண்டு அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோ. வெள்ளம் போல் நீந்தையே மேற்கொள்ள வந்தோ வீரநேமியா அவியை அழித்து. வெள்ளம் போல் நீந்தையே மேற்கொள்ள வந்தோ வீரநேமியா அவியை அழித்து. திட நம்பிக்கை அவர் கிருபை என்றும் உள்ளதே. திட நம்பிக்கை அவர் கிருபை என்றும் உள்ளதே. என்னை நடத்தினார் அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. என்னை நடத்தினார் அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. பாதுகாத்தாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. பாதுகாத்தாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. முன் சென்றாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. முன் சென்றாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் திருவிழம் பற்றுகிறார். நான் உங்களுடைய தேவனாயிருப்பேன், நீங்கள் என்னுடைய ஜனமாயிருப்பீர்கள், அந்நிய தேவர்கள் உங்கள் நடுவிலே இருக்கக்கூடாது என்று வாக்கு கொடுக்கிறார், சொல்லுகிறார். ஒரு சில குடும்பங்களை ஆண்டவர் எனக்கு முன்னாலே நிறுத்துகிற சகோதரி சகோதரனே, அந்நிய தேவர்களுக்குரிய ஏதாகலும் காரியங்கள் உங்கள் வீட்டிலோ உங்கள் சரீரங்களிலோ நீங்கள் வேலை செய்கிற இடத்திலோ எங்காலும் இருக்குமானால் இந்த நேரத்திலே தேவன் உங்களோடு கேட்க சொல்லுகிறார், அவைகளை என்னை விட்டு நான் அகற்றப் போகிறேன், அவைகளை என்னை விட்டு நான் அகற்றப் போகிறேன். ஆண்டவர் வாக்கு தத்தங்களை நிறைவேற்ற உண்மையுள்ளவர். அவர் நமக்கு தருகிற ஒரே ஒரு கட்டளை, அந்நிய தேவர்களுடைய நடுவிலே இனி இருக்கக்கூடாது. நான் உங்கள் நடுவிலே வாசம் பண்ணுவேன், நான் உங்களுக்கு தேவனாக இருப்பேன். அப்படி உள்ள சகோதரங்கள், இப்பொழுது நீங்க கரங்களை உயர்த்த தேவையில்லை. உங்களுக்குள்ளே ஒரு தீர்க்கமான முடிவை எடுத்துக்கொள்ளுங்கள். இயேசுவின் நாமத்தை முன்னிட்டு உங்களுக்கு சொல்லுகிறேன், இயேசு அந்த வீட்டிலே இன்று முதல் உங்களோடு கூட வர இருக்கிறார். சகையின் வீட்டிலே போஜனம் பண்ணினவர், சகையின் வீட்டிலே தங்கினவர். அந்த சகையை எடுத்த தீர்மானம் என்ன என்றால், அநியாயத்தை விட்டு நான் வெளியே வருகிறேன், தேவனுக்கு பிரியமற்ற காரியங்களை விட்டு நான் வெளியே வருகிறேன். அந்த தீர்மானம் தான் இயேசுவை சகையின் வீட்டிலே தங்க வைத்தது. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யார் யார் மனப்பூர்வமாய் தங்கள் வாழ்வை ஒப்புக் கொடுத்து இயேசுவை தவிர வேறொரு தேவன் எனக்கு வேண்டாம், அந்நிய தேவர்கள் என்னுடைய வீட்டிலும் சரீரத்திலும் என்னுடைய வாகனத்திலும் இருக்க வேண்டாம், நான் வேலை செய்யும் இடத்திலே தொழிற்கூடத்திலே இருக்க வேண்டாம், எல்லாரும் கடிந்து கொண்டு சோம்பிடுங்க. அப்படிப்பட்ட கிரியைகள் வேரோடு பிடுங்கப்படட்டும். இன்றைக்கு அப்படிப்பட்ட கிரியைகளை இயேசு அபத்தமாகட்டும். ஹல்லேலூயா. இயேசுவே அப்படி அர்ப்பணத்தோடு
நம்பிக்கையோடு ஜெபிக்கிற இந்த பிள்ளைகளுடைய வாழ்விலே இன்று முதல் நீ கிரியை நடப்பிக்க போகிறதற்காக ஸ்தோத்திரம். அந்நிய ஆவிகள் வெளியேறட்டும். இன்றைக்கு அந்நிய தேவ கிரியைகள் இயேசுவின் நாமத்திலே விலகட்டும். அந்த வீடுகளில் இயேசுவின் இரத்தம் தெளிக்கப்படுவதாக. அந்த அறைகளிலே, அந்த சுவர்களிலே, அந்த சரீரங்களில் இயேசுவின் இரத்தம் தெளிக்கப்படுவதாக. விடுதலையின் ஆண்டவர், விடுதலையின் ஆண்டவர் நம்முடைய நடுவிலே அவர் உலாவிக் கொண்டே இருக்கிறார். நம்முடைய நடுவிலே அவர் அசைவாடிக் கொண்டே இருக்கிறார். அவர் அற்புதமான கிரியை நடப்பிக்கிற தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி. இரவு நேரங்களிலே நல்ல தூக்கமே வருவதில்லை. நல்ல நித்திரை வருவதற்கு என்னுடைய கண்கள் அயர்ந்து வரும் பொழுது திடீரென்று என்னுடைய உள்ளத்திலே ஒரு பாரம் என்னை அழித்து விடுகிறது. இல்லை, நல்ல நித்திரையிலே கெட்ட சொப்பனங்கள், துஷ்ட மிருகங்கள் இவைகள் எனக்கு முன்னாலே வந்து நிற்கின்றன. இல்லை, ஏதோ ஒரு நாளிலே நான் கண்ட காட்சி அது எனக்கு முன்னாலே வந்து நிற்கிறது. சர்ப்பம் கடந்து வருகிறது. என்னால் நல்ல நித்திரையை அடைய முடியவில்லை. நல்ல தூக்கத்தை என்னால் பெற்றுக்கொள்ள முடியவில்லை. என்னுடைய பிள்ளைகள் பாதிக்கப்பட்டிருக்கிறார். அப்படி அநேகரை ஆண்டவர் இந்த நாளிலே கொண்டு வந்து உங்களை விடுவிப்பதாக சொல்லியிருந்தார். அப்படி உள்ளவர்கள் தயவு செய்து உங்கள் வலது கரத்தை நீங்கள் உயர்த்தலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தைரியமாக உயர்த்துங்கள். இயேசுவின் நாமத்தினாலே. நல்ல தகப்பனே, எனக்கு இரவின் பயங்கரங்கள் என்னை வாட்டி வதைக்கிறதப்பா. கெட்ட சொப்பனங்களினாலே கதிகலங்கி போகிறேன். துஷ்ட மிருகத்தின் ஆவியனுடைய படுக்கையிலே கடந்து வருகிறது ஆண்டவரே என்று மனதார தங்கள் கரங்களை உயர்த்தி, இயேசு எனக்கு இன்று ஒரு விடுதலையை தர வேண்டுமே என்று உம்முடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிறதான ஒவ்வொரு சகோதரனுக்காக, ஒவ்வொரு சகோதரிக்காக நான் ஜெபிக்கிறேன். உயர்த்தப்பட்ட கரங்களை ஆண்டவர் கண்ணோக்கி பார்ப்பீராக. ஆண்டவர் கண்ணோக்கி பார்ப்பீராக. இயேசு சொல்லுங்க, நான் சொல்லுகிறத சொல்லுங்க. இயேசுவின் நாமத்தில் உள்ள விசுவாசத்தினாலே விசுத்தர பாக்கியங்களானாலும் எண்ணிக்கை கூடுவதாக. வீடுகளில் எண்ணிக்கை கூடுவதாக. தொழுவத்திலே எண்ணிக்கை கூடுவதாக. ஆண்டவரே, கைகளின் பிரயாசத்தின் பலன்களை வர்த்திக்க பண்ணுவீராக. கர்த்தர் உங்களுக்காக கிரியை நடப்பிக்கிறார். இன்று முதல் சுகமாய் உங்களை தங்க பண்ணுவார். இழந்ததை திரும்ப தருவார். சத்துருவை நீ தேடியும் காணாதிருப்பாய். உன்னுடைய புறப்படுதல் ஆசீர்வாதமாக இருக்கும். நீ வேலை செய்து இன்னொருவன் சாப்பிட போவதில்லை. உன்னுடைய பிள்ளைகளுடைய புறப்படுதல் ஆசீர்வாதமாக இருக்கும். அந்நிய தேசத்தின் நன்மைகளுடைய வீட்டிலே கடந்து வரும். நீ வேலை செய்து சம்பாதிக்கிறது உனக்காகத்தான். அது கர்த்தருடைய நாம மகிமைக்காகத்தான். இனி அந்நியன் அதிலே உரிமை பாராட்டுவதே இல்லை. வட்டி கடன்கள் மாறட்டும் அப்பா. வட்டி கடன்கள் மாறட்டும். அநியாய வியாதிகள் மறையட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. தேசத்தை உம்முடைய கரத்திலே தருகிறோம். உம்முடைய வருகைக்கான சில அடையாளங்கள் வானத்திலும் பூமியிலும் நடக்கும் என்று ஆவியானவர் திருவுளம் பற்றுகிறார். அருமையானவர்களே, அறைகளை கட்டிக்கொள்ளுங்கள். அரண்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். பலத்தினால் இடைகட்டுங்கள். உங்களுக்கு முன் சிதறடிக்க வருகிற சத்துருவுக்கு முன்பதாக நீங்கள் அரணாக நிற்கப் போகிறீர்கள். ஊழியர்களுக்கு எதிராய், ஊழியங்களுக்கு எதிராய் பொல்லாங்கன் எந்த துஷ்டத்தனத்தை கட்டவிழ்த்து விட முடியாது. ஆண்டுடைய மகிமை வெளிப்பட போகிறது. ஆண்டவர் தம்முடைய ஊழியர்களுக்காக வைராக்கியம் கொள்ள போகிறார். அது நீ இருக்கிறது கிராமமாயிருக்கலாம், பட்டணமாயிருக்கலாம், நகரமாயிருக்கலாம், எந்த இடத்திலும் நீ அவர்களை மேற்கொள்ள போகிறார். எந்த இடத்திலே தேவன் உன்னை வைத்திருந்தாலும் சத்துரு உன்னை மேற்கொள்ளுவதில்லை. சத்துரு உன்னை மேற்கொள்ளுவதில்லை. தேவனாலே நீ மேற்கொள்ள போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி. எங்கள் நடுவிலே நீர் உலாவுகிறதற்காய் ஸ்தோத்திரம். பயணங்கள், விமானங்களை உம்முடைய கரத்திலே தருகிறோம். ரயில் வண்டிகளை உம்முடைய கரத்திலே தருகிறோம். 4 சக்கர வாகனங்களை, 3 சக்கர வாகனங்கள், 2 சக்கர வாகனங்கள் எங்கள் பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளும். பாதுகாப்பின் ஆண்டாய் இருக்கட்டும். ஆண்டவரே, அநேக அழிவுகளும் நாசங்களும் தீவிரமாய் கடந்து வரும் என்று சொல்லி இருக்கிறேன். உம்முடைய இரத்த கோட்டைக்குள்ளே மூடி இருக்கிற எங்கள் பிள்ளைகள் இயேசுவின் இரத்தத்தினாலே வெற்றி அடையட்டும், விடுதலை அடையட்டும். ஆண்டவரே, ஒப்புக்கொடுங்க. ஆண்டவர் பெரியவர். உடைய பிள்ளைகள் ஒருபோதும் தோல்வியை நீ சந்திப்பதே இல்லை. கர்த்தருடைய கரத்திலே நம்மை ஒப்புக் கொடுக்கலாமா? ஹல்லேலூயா. యేసయ్య స్తోత్రం.
நான் இந்த இடத்துல வரும்போது என் வீட்டுக்காரருக்கு மஞ்சள் நோவாக இருந்து நல்ல கஷ்டத்தோடு தான் நான் இந்த இடத்துல வந்தேன். என் மகன் பிஇ படிச்சுட்டு இருந்தேன். அவனுக்கு வெளியில் போகணுன்னு நிறைய நாளாக போகிறதுக்கு நினச்சிட்டு இருந்தான். அது தடையாக இருந்து திருப்பி நான் இங்கே வந்த பிறகு ஏசப்பா மாலி போகிறது கிருபை செய்தார். திருப்பி இந்த இடத்துல பாஸ்டர் ஜெபத்தில் சொன்னார். ஏன்னா அந்த நேரம் என்னை கழுத்தில் கட்டுச்சேன்னு இல்லை. இந்த இடத்துல ஒரு சில ஆட்களுக்கு நகைகள் திருப்ப வேண்டியது இருக்குன்னு. அதுபோல் நான் சனிக்கிழமை சொன்னார், ஞாயிறு திங்கள் என காலத்தில் வாரது வரை நான் வருவேன்னு நினைக்கவே இல்லை. ஏசப்பா பெரிய காரியத்தை செய்தார். திருப்பி எங்களுக்கு இந்த வீட்டுக்குள்ளே கக்கூஸ் இல்லை, வெளியே தான் கக்கூஸு, காம்பவுண்ட் ஒன்றும் கட்டலை. அப்போ நான் பாஸ்டர்கிட்ட சொல்லி ஜெபம் பண்ணேன், பாஸ்டர் எங்கள் வீட்டுக்குள்ளே கக்கூஸ் இல்லை, வெளியில் தான் இருக்குது, பிள்ளை கல்யாணம் பார்க்கணும், சின்ன சம்பளத்தில் தான் வேலை பார்க்கணும். ஏசப்பா எப்படி எங்களுக்கு எல்லாமே நல்ல பெரிய காரியங்களை நடத்துது. இன்னும் இல்லை, நிறைய காரியங்களை ஏசப்பா நடத்தி தந்தால் நான் இந்த இடத்துல வந்தேன். ஏசப்பாய்க்கு கோடி எத்தனை நன்றி சொன்னாலும் தீரும். கரங்களை தட்டி நாம் ஆண்டவர் நன்றியை செலுத்தலாம். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். மஞ்ச நோவு கண்ணீரோட வந்தாங்க. ஆண்டவர் கணவனுக்கு நல்ல சுகத்தை கொடுத்தார். மகன் பிஇ படித்திருக்கிறான், வேலை கிடையாது, வெளிநாட்டுக்கு போக வேண்டும் என்ற ஜெபத்தோடு வந்தார்கள். அந்த வாய்ப்பையும் ஆண்டவர்களுக்கு கொடுத்தார். சின்ன வீடு பெரிதாக்கி அவருடைய அனைத்து தேவைகளையும் அந்த வீட்டிற்குள்ளே செய்து முடிப்பதற்கு ஆண்டவர் கிருபை கொடுத்தார். எல்லா வெள்ளிக்கிழமையும் வருவாங்க, செவ்வாய்க்கிழமை வருவாங்க, முதல் சனி வருவாங்க. நாம் தேவனுடைய சமூகத்தில் ஏறெடுக்கிற எந்த ஜெபமும் வீணாய் போவதில்லை. ஹல்லேலூயா. கர்த்தரை ஸ்தோத்திரம். கர்த்தர் அடிமை இந்த இடத்துல ஒரு சாட்சியாக நிறுத்தின அப்படினால் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். கழிந்த சனிக்கிழமை கர்த்தர் ஸ்தோத்திரம். என்னோட அந்த கால் இதிலேருந்து கீழே வரை எடுக்க முடியாமல் காணப்பட்டது. கர்த்தர் ஸ்தோத்திரம். நான் தூங்கி எழும்பும்போது என்னோடய கால் ஒன்றுமே செய்ய முடியவில்லை, எனக்கு கால் தூக்கி வைக்கவே முடியலை. கர்த்தர் ஸ்தோத்திரம். இது ஏன் என்னோடய கால் ஏதாவது கடித்ததா என்னன்னு பார்க்கும்போது இதே காலம் அதிகமாக இந்த தூங்கு சதையிலே இந்த கட்டியாக காணப்பட்டது. நல்ல நீர் நல்ல வீக்கமாக இருந்தது. கர்த்தர் ஸ்தோத்திரம். அப்போது இங்கே இருந்து வாங்கினதான ஜெபம் பண்ணின எண்ணெய் இருந்தது. கர்த்தர் ஸ்தோத்திரம். ஏசப்பா நீங்கள் இதிலிருந்து அற்புதத்தை செய்தால் நான் கர்த்தருடைய சமூகத்திலே சாட்சி சொல்வேன் என்று சொன்னேன். கர்த்தர் ஸ்தோத்திரம். அந்த எண்ணெய் 3 நாட்கள் தொடர போட்டேன். என்னோட நீர் அங்கே எங்கே போய்விட்டதோ, அந்த கட்டி எப்படி போய்விட்டதுன்னு தெரியாது. அப்படியாக என்னோட அப்பா அற்புதத்தை செய்தார், அதிசயத்தை நடப்பித்தார். கர்த்தர் ஸ்தோத்திரம். கரங்களை தட்டி நாம் ஆண்டவர் நன்றி செலுத்தலாம். ஹல்லேலூயா. காலையிலே கடந்த மாதம் முதல் சனிக்கிழமை இந்த கூடுகைக்கு வந்தாங்க. காலில் ஒரு பெரிய கட்டி இருந்து துடைப்பகுதியில். இந்த இடத்திலிருந்து ஜெப எண்ணெய் வாங்கி கொண்டு போய் 3 நாட்கள் விசுவாசத்தோடு அந்த கட்டிக்கு மேலே பூசினாங்க. அந்த கட்டி அந்த வீக்கங்கள் எல்லாமே மறைந்து போனது. இயேசு கிறிஸ்து செய்த அற்புதத்திற்காக கரங்களை தட்டி நாம் ஆண்டவர் நன்றி செலுத்தலாம். ஹல்லேலூயா. அடியாளை இந்த இடத்துல சாட்சியாக நிறுத்தின தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். நான் ஒரு 2 இயர்ஸ் முன்னாடி 12th எக்ஸாமினேஷன் எழுதினேன். ஒவ்வொரு எக்ஸாமினேஷன் பொழுதிலும் நான் பலகீனப்பட்டுருவேன். அந்த டைமில் பாஸ்டர்கிட்ட சொல்லி ப்ரேயர் பண்ணோம். எதிர்பாராத நல்ல ஒரு வெற்றியை தேவனுக்கு தந்தார். அதே மாதிரி தான் செமஸ்டர் எக்ஸாம் எழுதும்போதும் பலகீனப்பட்டேன். அதுலேயும் கடவுள் என்ன ஆல் கிளியர் பண்ணார். அதற்காக ஸ்தோத்திரம். கரங்களை தட்டி நம் ஆண்டவர் நன்றியை செலுத்தலாம். அநேக பிள்ளைகளுடைய வாழ்விலே இந்த குறுக்கீடுகள் இருக்கின்றன. கல்வி வாழ்விலே, அதுவும் தேர்வு காலங்கள், முக்கியமான நாட்கள் வரும் பொழுது ஏதாகலும் ஒரு பிரச்சனையை கொண்டு இந்த மகள் ஒவ்வொரு நாளும் காலையில் தேர்வுக்கு ஆயத்தமாகி தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு அந்த வல்லமையோடு கூட போய் தேர்வுகள் எல்லாவற்றையும் எழுதி அற்புதமான வெற்றியை தந்தார். கரங்களை தேடி நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாம். கர்த்தர் ஸ்தோத்திரம். நானும் ரொம்ப நாளாட்டு இடுப்புலேருந்து கால் வலியாட்டு நல்லா வேதனைப்பட்டேன். நான் புதன்கிழமை தோறும் பாஸ்டர்கிட்ட போய் ஜெபம் பண்ணி ஜெபிப்பேன். அப்போ பாஸ்டர் நல்ல கால் வலி நீராக தானே இருக்குதுன்னு சொன்னார். நான் 2 நாள் ஜெப எண்ணெய் போட்டேன். எனக்கு கால் வலி எல்லாம் நல்ல நீரெல்லாம் குறைஞ்சது. ஹல்லேலூயா. கர்த்தர் கரங்களை தட்டி நாம் ஆண்டவருக்கு நன்றியை செலுத்தலாம். ஜெப எண்ணெய் வைக்கப்பட்டு இருக்கிறது. தேவை உள்ளவர்கள் வாங்கி செல்லுங்கள். விசுவாசத்தோடு அதை உங்களுடைய சரீரத்திலே குடிக்கலாம். கொஞ்சம் உங்கள் பலவீனப்பட்ட பகுதிகளில் நீங்கள் அந்த எண்ணெயை போடலாம். நிச்சயமாய் ஆண்டவர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார்.
இயேசு ஆறுதல் அளிக்கிறார் உனக்கு நண்பனே, இன்றே வந்திடுவாய். இன்னல் துன்பங்கள் யாவும் நீக்கியே இயேசு ஆறுதல் அளித்திடுவார். கலங்காதே திகையாதே சிறுமம்